கடன் தீரணும், இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா? கோவிலுக்கு போனால் கடன் தீந்துருமா? இப்போ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் நிச்சயமாக பண முடக்கமானது, பண தடையானது அறுபடுகின்றது. ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும். 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்காங்க சார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காமாட்சி அம்மன். நீங்க ஒரு 5 பௌர்ணமி இல்ல 6 பௌர்ணமி போங்க சார், நிச்சயமா பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவீர்கள். பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்குமே பிடித்த விஷயம் சார். எல்லோருமே அதை நோக்கி தான் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கடன் தீரணும், பணம் வரணும், பணத்தை நோக்கி பிரயாணப்படணும். நான் ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும். இதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா? சார், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் பணம் தங்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ உழைக்கிறேன் சார், அப்போவும் பணம் தங்க மாட்டேங்குது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார், ஆனால் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. இவ்வளவு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையே. நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை தினசரி ஃப்ளைட்டில் சுற்றுறவங்களாக இருந்தாலும் சரி, இதை நோக்கி தான் சார் அவங்களுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. இப்போ கடன் தீரணும், இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா? கோவிலுக்கு போனால் கடன் தீந்துருமா அப்படின்னா நிச்சயமாக தீரும் சார். எப்படி தீரும்? நான் தான் டெய்லியும் கோவிலுக்கு போகிறேனே அப்படின்னா, டெய்லியும் தினசரிலாம் கோவிலுக்கு போகக்கூடாது சார். வாழ்க்கையில் சில பேர் 365 நாளும் கோவிலுக்கு போயிட்டு இருப்பான். அவனை மாதிரி ஒரு முட்டாள்கள் இந்த உலகத்தில் கிடையாது சார். 365 நாள் கோவிலுக்கு போகக்கூடாது, ஒரு 20 டேஸ் போகலாம் சார். இல்லை நம்மளுடைய ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு முறையாவது கோவிலுக்கு போகலாம். இப்படி போனால் நல்லது நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். கடன் தீரணும். கடன் யார் சார் கொடுப்பா? இப்போ நான் கடன் கட்டுறேன் அப்படின்னா, கடன் வாங்கிட்டேன், கடனை கட்டுறேன் அப்படின்னா, கடன் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நிச்சயமாக நம்ம கடனை கொடுத்து விடுவோம், கட்டி விடுவோம். கடன் கொடுத்தது கடவுள் சார். நிச்சயமாக கடவுள் அந்த கடனை அடைப்பார் என்பதை மட்டும் எல்லோருமே நினச்சிக்கங்க. இதற்காக உயிரை விட்டுடுறேன், நான் இறந்து போகிறேன். சில பேர்லாம் பேசுவாங்க சார், நான் கொடுத்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான வார்த்தைகள் மிகப்பெரிய தவறு. கை நீட்டி நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை கொடுப்பதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது அப்படின்றத நாம் இப்போது விலாவரியாக பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்றால், முதலிலே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. நம்ம கடன் தீரணும், பணம் வரணும் அப்படின்னா உழைக்கணும் சார். உழைச்சாதான் சார் துட்டு. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் மிகப்பெரிய அல்டிமேட் சார். பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. மதுரையில் இருக்கக்கூடிய காட்டழக பெருமாள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி சார். அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. அதற்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி சார். இந்த 4 கோவிலுமே உச்சகட்ட பிரம்மாண்டமான பணத்தை உள்ளடக்கிய சில விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சார். இப்போ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் நிச்சயமாக பண முடக்கமானது, பண தடையானது அறுபடுகின்றது. நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, காமாட்சி அம்மன் உடனே பணத்தை அப்படியே கூரையிலேருந்து பிச்சுக்கிட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சில பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் போடுவாங்க. அவங்களுக்கு வேலையே என்னென்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் சுற்றிக்கிட்டு மற்றவங்கள டீக்ரேட் பண்ணிக்கிட்டு கமெண்ட் போடுறது தான் அவங்களுக்கு வேலையே. கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள பற்றின பேச்சு நமக்கு இப்போதைக்கு இல்லை. ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு சார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமின்னு சொன்னேன். கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷி என்றால் கண்கள் சார். கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக உடையவள் காமாட்சி. அந்த காயத்ரி மண்டபத்தில் அவள் வீற்றிருக்கா. தென்கிழக்கு நோக்கிய சுவாமி அவ. மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் டெம்பிள் மட்டும்தான். அந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய பிரகாரத்தில் துர்வாசருடைய கால் முடிகிற இடத்துல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய தலை ஆரம்பிக்கும் சார். அவள் கேவல கும்ப நிலையில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அம்பாளுக்கு முன்பு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும் சார். அது ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு 9 மணிக்கு மேல்
2 மணிக்குள்ளாக, விடியற்கால 2 மணிக்குள்ளாக நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும் சார். அது பெரும்பாலும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு பிராமின்ஸுங்களுக்கு மட்டும்தான் அந்த பூஜையை பற்றி தெரியும். இப்போ நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு, அதனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பூஜையை பற்றி. நவாவர்ண பூஜை. அந்த நவாவர்ண பூஜை எதற்கு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கரத்திற்கு செய்யப்படுகிறது. 64 கோடி தேவதைகள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். அந்த ஸ்ரீ சக்கரத்தில் 9 ஆவரணம் உண்டு. ஆவரணம் என்றால் சுற்று. ஒவ்வொரு சுற்றுக்கும் பூஜை நடைபெறும். மிகப்பெரிய பண்டிதர்களால் நடைபெறக்கூடிய அந்த பூஜை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு நடைபெறுகிறது. முக்தா தேவதைகள், ஆவரண தேவதைகள், யோகினி தேவதைகள், சித்தியை தரக்கூடிய மிகப்பெரிய சித்த தேவதைகள், அனிமா, லகிமா, பிரகிமா, ஈப்சித்வவ், வசித்வவ், பிராக்காமிய, புத்தி, கிச்சா, பிராப்தி, இது மாதிரியான தேவதைகள் அங்கே வாசம் செய்வதாக ஐதீகம் சார். இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அஷ்டலக்ஷ்மியும் வீற்றிருப்பதாக ஐதீகம். நவ கிரகங்களும் அந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அடக்கம் சார். நிறைய பேர் வராகியை போய் தனியாக வழிபடுறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு வார் காட் அப்படின்னா வாராகி தான். போர்ப்படை தளபதி காமாட்சிக்கு வாராகி. அந்த வாராகி கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கா. 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்காங்க சார். சில பேர் வைஷ்ணவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு. அப்படி சொல்றவங்க யாராக இருந்தாலும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் கால் வைக்கணும். ஏன்னா 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் உள் பிரகாரத்தில் இருக்கிறார். அவர் பேரு திருக்கல்வனூர் கல்வ பெருமாள், சௌந்தர்யவல்லி தாயார்னு பேரு. உலகத்தினுடைய முதல் சாஸ்தா எங்க இருக்காருன்னா சபரிமலையில கிடையாது. உலகத்தினுடைய முதல் சாஸ்தா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி முதல் சாஸ்தா தன்னுடைய மனைவிமார்கள் பூர்ணகலா புஷ்கலாவோட வீற்றிருக்கிறார் சார். கொற்றவை காளி துர்கை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கா. நவ கிரகங்களும் காமாட்சி அம்மனுக்கு அடக்கம். அதனால தான் அவள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. ராகு கேதுவா நாக சுப்பிரமணியராக அந்த கோவிலில் இருக்காங்க சார். மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை, உச்சக்கட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய அந்த கோவில் சார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் யூஎஸ்க்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய $1 நோட்டு 3D வெர்ஷனு, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் 2D வெர்ஷன் சார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தொடர்ந்து ஒரு 7 பௌர்ணமி இல்லை 10 பௌர்ணமி நீங்கள் அந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய நவாவர்ண பூஜையில் கலந்துக்கோங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய ஏற்றம் வரும். எனக்கு நடந்திருக்கு. நான் ஒரு 5-6 பௌர்ணமி போனேன். இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருக்கேன். நீங்களும் போங்க சார். நான் குறிப்பாக அந்த மிடில் கிளாஸ் பீப்புள், அந்த ஏழை மக்கள்லாம் எதையுமே எதிர்பார்க்காம அது ஒரு 2000 2500 சார் அந்த பூஜையில் கலந்துக்கொள்ளணும். இல்லை சார் என்கிட்ட ஒரு 2000 இல்லை 2500 இல்லை அப்படின்னா அந்த வெளி பிரகாரத்தில் நம்ம உட்காந்துக்கலாம் சார். கரெக்டாக 1:30 மணிக்கு தர்ஷன் கொடுப்பாங்க. அந்த தர்ஷனுக்கு நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம் சார் அந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை. அந்த ஆவரண பூஜையெல்லாம் முடிந்த பின்பு அந்த ஸ்ரீ சக்கரத்தில் பூஜை செய்யப்பட்ட குங்கும பிரசாதம் கிடைக்கும் சார். மிக வலிமையான பிரசாதம் அது. இறுதியாக சங்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. மிகப்பெரிய நோயை குணமாக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தென்கிழக்கு நோக்கிய சுவாமி. தென்கிழக்கு அப்படின்னா இப்போ நம்ம வாஸ்துக்குள்ளே வருவோம். தென்கிழக்கு என்பது கிச்சனு, கிச்சன் என்பது பூஜை அறை, பூஜை அறை என்பது பெண்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ பெண்களுக்கு உண்டான ஏதாவது டிப்ரெஷன், பெண்களுக்கு உண்டான ஏதாவது கேன்சர், பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சம்பந்தம், இது மாதிரியான நோய்களுக்கு ஒரே ஒரு டேப்லெட்டு, ஒரே ஒரு தீர்வு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். ஆண்கள் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் தினசரி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இரவு 9 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளாக அந்த கோவிலில் நீங்கள் சும்மா போயிட்டு, நம்ம ஒரு தேட்டரில் போய் உட்காரலையா ஒரு 3.5 மணி நேரம், அது மாதிரி அந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு வாங்களேன். ஒரு 3 பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும், பணம் வரும் சார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காமாட்சி அம்மன்
நீங்கள் ஒரு 5 பௌர்ணமி இல்லை 6 பௌர்ணமி போங்க சார், நிச்சயமாக பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவீர்கள். இந்த பூஜையானது 9 மணிலிருந்து 1:30 வரைக்கும் நடக்கும் சார். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, சங்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. இறுதியாக அங்கே அந்த கோபுர வாசலில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஆரத்தி நடக்கும் சார். ஆரத்தி நடந்த உடனே கால பைரவர் டேக் இன்சார்ஜ் ஆஃப் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்கிட்ட இன்சார்ஜ் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பக்தர்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அவள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். இளைஞர்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால், டிப்ரெஷனாக இருந்ததுன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. சார் எல்லாருமே கேட்பாங்க, சார் நான் எந்த நாள் சார் போகிறது காமாட்சி அம்மனை பார்க்க அப்படின்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்போ போவேன் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு இரவு நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தான் இருப்பேன். அடுத்த பௌர்ணமி வாய்ப்பு இருந்தால் அனைவரும் வாருங்கள், பணத்தை நோக்கி பிரயாணப்படுவோம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.